இதையும் சொல்றேன். இந்த 3 கட்சிகள் விசிக, சிபிஐ, சிபிஎம் இருக்காங்கல்ல, இந்த 3 கட்சிகள் நாளைக்கோ நாளை மறுநாளோ கண்டிப்பா தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள்ள வருவாங்க. 100% வருவாங்க. யோசிச்சு பார்க்க முடியுமா விசிகாவால? அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா விஜய் தான் ஆட்சி அமைக்கணும். ஆனா விஜய்க்கு வந்து 118 சீட்டு வேணுமே. ஆனா விஜயால கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, ஷோரா சொல்றேன், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்படியே தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுமா ப்ரோ? விஜய நோண்ட நோண்ட அவருடைய உயரம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். மக்கள் ஆதரவு அவருக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன சினாரியோஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், அங்கங்க நீங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இங்க ஆட்சி அமைக்க போறாங்க, விஜய் ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுனால பெரிய முடிவை அதிமுகவும் திமுகவும் எடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் 100% சொல்றேன், இவ்வளவு பெரிய ரிஸ்க 2 கட்சியுமே எடுக்க மாட்டாங்க. அது சாத்தியமே கிடையாது. அது வந்து ஒரு காசிப் மாதிரி நினைச்சுக்கோங்க. பேசாம ஒரு 5 வருஷம் விஜய் ஆள விட்டாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, அவருடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, எதை மாதிரியான நடத்துறாரு, எதை மாதிரியான அமைச்சரவையை கொண்டு வராரு அப்படிங்கிறத பொறுத்து மக்கள் மனசு மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேர்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா அது தற்கொலை முடிவு 2 கட்சிக்குமே. அது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு சாதாரண நபர், திமுகவுல பயணித்த ஒரு நபர். அவரை கருணாநிதி நோண்ட போறாரு, கட்சியை விட்டு வெளியில அனுப்புறாரு. வெளியில அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆகுறாங்க. 1977 சிஎம் ஆகுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனப்போ கருணாநிதி வந்து அப்படியே ஆட்சியை கொண்டு போயிட்டு இருந்தா சரி, எம்ஜிஆர் வந்துட்டாரு, என்ன நடக்குதோ மக்கள் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு அமைதியா விட்டு இருந்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த இமேஜ் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இன்னும் அதிகமாயிட்டே இருந்திருக்காது. எம்ஜிஆரை வெறுத்தவங்க கூட நேசிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கருணாநிதி என்ன பண்றாரு? சும்மா இருக்க முடியுமா? நாம கட்சியை விட்டு வெளியில அனுப்பணும், வெளியில போய் 5 வருஷத்துல சிஎம் ஆயிட்டா ஐயோ 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 ஐயோன்னு கருணாநிதிக்கு வயிறு எரியும்ல. சோ அப்படி வயிறு எரிய ஆரம்பிச்ச கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சி முழுமையா நடத்தக்கூடாது, 5 வருஷம் நடத்தக்கூடாது, இல்ல அதை பண்ணணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசி இதை கலைக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகளை வந்து என்னென்ன வேலைகள்லாம் கிரிமினல் வேலை கருணாநிதி மூலம் தான் தெரியும்ல, என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சாரு. ஸோ இது செய்ய தான் எம்ஜிஆர் மேல இன்னும் மக்களுக்கு வந்து அந்த கிரேஸ் அதிகமாச்சு. எம்ஜிஆர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, நாங்க அவரை சூஸ் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த கருணாநிதியும் இந்த திமுகவும் அவர் ஆட்சி செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அவரை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு மக்கள் இன்னும் எம்ஜிஆர் மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சாங்க. பிடிக்காதவங்க கூட எங்களுடைய தலைவர் அப்படின்னு எம்ஜிஆரை அரவணைக்க ஆரம்பிச்சாங்க. கருணாநிதி செஞ்ச அந்த தவறால, திமுக செஞ்ச அந்த தவறால தான் எம்ஜிஆர் அவர்கள் திரும்ப 3 முறை வந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடிந்தது. ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் 1987 இறக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் 10 வருஷம் அவங்க உயிரோட இருந்திருந்தா கூட அந்த 10 வருஷமும் எம்ஜிஆர் அவங்களுடைய ஆட்சி தான் இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை கருணாநிதி அவர்கள் பண்ணிட்டார் அப்படின்னு அவருக்கே தெரியும். ஸோ அதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டு வந்த திமுக திரும்ப அதை மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. வேணா, முடிஞ்சு, மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, நாங்க ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா ஒதுங்கிப்பாங்க. அதிமுக ஏதாவது அதை மாதிரி முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னா அதிமுகவுக்கும் தெரியும் இந்த தப்பை பண்ணுது அப்படின்னா திமுக அந்த தப்பால அந்த அனுபவம், அந்த இது இருக்குல்ல, சிஎம்மா இருந்த அந்த விஷயம் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணது அப்படின்னா அதிமுக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இதை மாதிரி விஷயங்கள் செஞ்சா அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து தலைகீழா போய் சேரும், விஜய் அவர்களுக்கு இன்னும் மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத அதிமுகவும் புரிஞ்சிருப்பாங்க. ஒரு பக்குவப்பட்ட கட்சிக்கு இதை மாதிரியான சூழலை அமைதியா கடந்து போகணும், இன்னும் வெறுப்பை சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நிதானம் இருக்கும். ஸோ அதிமுகவுக்கும் அது இருக்கும், திமுகவுக்கும் அது இருக்கும். ஸோ இங்க வர நியூஸ் படி சான்ஸே கிடையாது. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு வார்த்தை கழிச்சு கூட நம்ம சொல்லலாம், அந்தே கணித்தோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதிமுக திமுக இந்த கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு செய்தி வருது அப்படின்னா அதை காசிப்னு நினைச்சுக்கோங்க. சரிப்பா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா விஜய் தான் ஆட்சி அமைக்கணும். ஆனா விஜய்க்கு வந்து 118 சீட்டு வேணுமே, ஆனா விஜயால கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஷோரா சொல்றேன், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்படியே தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு இப்ப 108 இடங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து விஜய் வந்து திருச்சி கிழக்குல இருந்து அவர் வந்து ராஜினாமா பண்றாரு அப்படின்னா கூட 107 இருக்கும். மேல ஒரு 11 சீட்டு, 118க்கு 11 சீட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு தேவை.
காங்கிரஸ் வந்து 5 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அமைச்சரவையில எங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க, 2 அமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்னும் அதிகபட்சமா ஏதாவது கேட்கிறாங்க அப்படின்னா இந்த போர்ட்போலியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் அது தமிழக வெற்றி கழகம் பார்த்துப்பாங்க, பிரச்சனை கிடையாது. பட் இப்ப காங்கிரஸ் உள்ள வந்ததுனால 107 இருந்து 112 தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர்ந்துருச்சு. அடுத்து இன்னும் இப்ப உடனடியா இன்னும் எவ்வளவு தேவை அப்படின்னா இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவை. ஸோ இதுல யாரு மேல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அப்படின்னா ஆப்ஷனா இருந்தது பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, விசிக இருந்தாங்க, சிபிஐ இருந்தாங்க, சிபிஎம் இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தாங்க. பட் தமிழக வெற்றி கழகம் யார் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அப்படின்னா இடதுசாரிகள் பக்கம் போயிடுறது எப்பொழுதும் சேஃபான விஷயம் அப்படிங்கிறது பெரும்பாலான கட்சிகள் நினைக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த ஆப்ஷனை தான் தமிழக வெற்றி கழகமும் எடுத்தாங்க. இவங்க 3 பேரும் இப்ப உள்ள வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதா ஒரு டாக்கா போயிட்டு இருக்கு. இதையும் சொல்றேன், இந்த 3 கட்சிகள் விசிக, சிபிஐ, சிபிஎம் இருக்காங்கல்ல, இந்த 3 கட்சிகள் நாளைக்கோ நாளை மறுநாளோ கண்டிப்பா தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள்ள வருவாங்க, 100% வருவாங்க. அப்படி வரல அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டுல விசிக இருக்கிறத விரும்பல, விசிகான்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிறத விரும்பல அப்படின்னு நினைக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். சிபிஐ, சிபிஎம் அது வந்து எந்த பக்கம் இருந்தாலும் அது வந்து ஒரு செத்தப்பாம்பு அப்படியே அமைதியா கிடக்கும், அத மாதிரி கடந்துட்டு போயிடும். சரிப்பா நீ சொல்ற மாதிரி இருந்தது, அத மாதிரி சுச்சுவேஷன் தான், அத மாதிரி விஷயம் தான் இங்க நடக்கும் அப்படின்னா இன்னாரும் ஒரு தெளிவான முடிவை திருமாவளவன் எடுத்திருக்கலாமே. தமிழக வெற்றி கழகம் வந்து ஆல்ரெடி கட்சியில இருந்து மோசமான கெட்ட பேரோ இல்ல ஊழல் செஞ்சுட்டாங்களோ அது மாதிரி எந்த ஒரு இதுவும் அவங்க மேல இது வரைக்கும் ஆட்சி செஞ்சு மோசமான ஆட்சி கொடுத்துறாங்கிற பேர் இல்ல. அப்படின்னா ஈஸியா அவர் இங்க இருந்து இங்க வந்திருக்கலாமே, ஏன் வரல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. எப்பொழுதுமே திருமா வந்து ஒரு குழப்பவாதி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இப்ப சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, திமுக ஆட்சியில சொல்றேன் நடந்தது அப்படின்னா உடனே கோபம் வரும் திருமாவுக்கு. வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு அப்படியே கிழின்னு கிழிப்பாரு. அப்படியே நாங்க வந்து திமுகவுக்கு அடிமை கிடையாது அப்படின்லாம் பேசுவாரு. ஆனா அடுத்த நாள் வந்து அறிவாலயத்துல இருந்து ஒரு கால் வரும், அங்க போவாரு, ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணுவாரு. வெளியில வந்து காலையில இப்படி பேசின திரும்ப சாயங்காலம் பிரஸ் மீட்ல வந்து இப்படி பேசிட்டு போவாரு. இது அவருடைய வழக்கமா இருக்கு. சோ அதே மாதிரிதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இவர் திரும்ப வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான உடனே சிஎம் ஸ்டாலினை திரும்பவும் சந்திக்கிறாங்க. சிபி, சிபிஎம் 3 பேருமே சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன டிலே அப்படிங்கிறது நடக்குது, கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டாக் வர ஆரம்பிக்குது. இல்ல திரும்ப வந்து முடிவு எடுத்துட்டாரு, கட்சிகிட்ட எல்லாம் பேசிட்டாரு, அவங்க கட்சிகிட்ட எல்லாம் பேசிட்டாரு, வெளியில போறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டாக் வருது. திரும்ப எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமாவை கூப்பிட்டு பேசுறாங்க, சிபிஐ கூப்பிட்டு பேசுறாங்க, சிபிஎம் கூப்பிட்டு பேசுறாங்க. சோ இப்ப திரும்ப வந்து அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அறிவாலயம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் யோசிப்பாரு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு தடுமாற்றத்துல இருப்பாரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய மனசுல சரி பரவாயில்ல நீங்க எங்க போனாலும் போய் வாழுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம கூட்டணி எதை மாதிரியான கூட்டணி, எத்தனை வருஷம் நம்ம கட்டி பிடிச்சு ஒன்னா தூங்கணும், நம்மளை விட்டுட்டு போறீங்களே ஒரே தலைவானில தூங்கணுமே அப்படின்லாம் பேசியிருப்பாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியும். தனி சேர் போட்டு உதயநிதிக்கு ஒரு சேரு, இவருக்கு மட்டமான சேரு, அவருக்கு குவாலிட்டியான சேரு அப்படின்னு போட்டு கொடுத்த திமுக அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஸ்டாலின் பேசியிருப்பார்ல, சோ அப்படி பேசியிருப்பாரு. அதை கேட்டுலாம் திரும்ப வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்பாரு. பட் ஒரு 2 நாள் 3 நாள் போச்சு அப்படின்னா விசிகாவுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிடும். நாம தமிழக வெற்றி கழகம் பக்கம் போனா இந்த எம்பி சீட்னா 2 சீட்டு தான், இந்த எம்எல்ஏ சீட்டுனா 8 சீட்டு தான், சிங்கிள் டிஜிட் சீட்டு தான் அப்படிங்கிற விஷயம்லாம் மாறி நமக்கும் 10, 15, 20 கூட கிடைக்கலாம். எம்பி சீட்டு வந்து 2 மாறி 4, 5 கூட கிடைக்கலாம். இது போக அமைச்சரவையில இப்ப வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விசிகாவுக்கு அமைச்சரவையில இடம் உண்டு. யோசிச்சு பார்க்க முடியுமா விசிகாவால அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியுமா? முடியாது இல்ல. பட் அது தமிழக வெற்றி கழகம் புது கட்சியா இருந்தா என்ன, ஆனா அவங்கள்ட்ட கிடைக்குது இல்ல ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம், ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு திருமாவளவன் இந்த பக்கம் வருவாரு, கூடவே அண்ணனே போயிட்டாரு நமக்கு என்ன அப்படின்னு சிபிஐயும் சிபிஎம்மும் வந்துருவாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ விஜய்க்கு நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தடையெல்லாம் கிடையாது, சின்னதா ஒரு டிலே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சிஎம் ஆக வேண்டிய விஜய், இன்னைக்கு சிஎம்மா பொறுப்பேற்க வேண்டிய விஜய் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ பொறுப்பேற்க போறாரு. அது மட்டும் தானே தவிர இது பெரிய தடை விஜய்க்கு வந்து ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. சரிப்பா திமுகவும் வேலை செய்யல, அதிமுகவும் வேலை செய்யல, விஜய் சிஎம் ஆனா போனார்னு விட்டுட்டாங்க அப்படின்னா
இங்க ஏன்பா ஆளுநர் இப்படி பண்றாரு? ஆளுநர் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து விஜய்க்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அவரு ஏன் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, நீங்க மெஜாரிட்டியை காமிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி வரலாம். அது வந்து பிஜேபி ஏதாவது ஒரு கேம் அப்படிங்கறத பிளே பண்ணுவாங்க. அது என்ன கேம்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை இப்போ இந்த டிலே என்னத்துக்காக இருக்கும் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரை காட்டுறோம், நீங்க சிஎம் ஆயிடலாம், ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் பவர் இருக்கு, நீங்க முழுசா நீங்க நினைக்கிற மாதிரி ஆடிட முடியாது, நாங்க நினைச்சா எதை வேணாலும் அங்கங்க கொஞ்சம் மாத்தி பார்ப்போம், நீங்க சிஎம் ஆவறத கூட சில நாள் வந்து தள்ளி போடுவோம் அப்படின்னு பிஜேபி வந்து அவங்களுடைய பவரை காட்டுறதுக்காக விஜய் கிட்ட செய்யக்கூடிய இந்த வேலையா இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு 10 நாள், அதிகபட்சம் 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டுடைய சிஎம்ஆ விஜய் அவர்கள் பொறுப்பு ஏற்றுருவாங்க. பட் ஏற்றதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, இதை மாதிரி சின்ன சின்ன, அதாவது 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று கூப்பிட்டுட்டு வந்து, அதுவும் அவங்களாம் தனியா நின்று ஜெயிச்சவங்க கிடையாது. ஒரு நாம் தமிழர் மாதிரியோ இல்ல வேற கட்சி மாதிரியோ தனியா நின்று ஜெயிச்சவங்க கிடையாது. திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சவங்க, அதிமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சவங்க. சோ அதுல இருக்கக்கூடிய யாரையாவது இவங்க கூப்பிட்டுட்டு வந்து அதை வச்சு இவங்க மெஜாரிட்டி காமிக்கிறப்போ, நாளைக்கு வந்து அவங்க எதை மாதிரியான ஒரு முடிவை வேணாலும் எடுக்கலாம். திடீர்னு வந்து இப்பயே ஒரு ஆல்ரெடி ஒரு டீல்ல கூட அவங்க வெளில வந்திருக்கலாம். திமுக கூட ஒரு டீல் போட்டுட்டு வெளியில வந்து நாளைக்கு முக்கியமான நேரத்தில் விஜய காலவாரி விடுறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கூட வெளியில வந்திருக்கலாம். சோ இந்த விஷயத்த விஜய் அவங்களும் தமிழக வெற்றி கழகமும் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன் அப்படின்னா, நீங்க எப்ப ஆட்சி கவர்ந்துரும், எப்ப எவன் கவிழ்த்து விட்டுருவான்னு தெரியாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே இருந்தா ஒரு நல்ல நிர்வாகம் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது. நீங்க எதுக்காக வந்தீங்களோ, எதுக்காக அந்த சீட்ல உட்காந்தீங்களோ அதை உங்களை சுத்தி இருக்கவங்க செய்ய விட மாட்டாங்க. இந்த 118 அப்படியே ஷார்ப்பா கொண்டாந்து நிறுத்தாம இதை வந்து ஒரு 130 ஆக்கிட்டா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான பொசிஷன் வந்துடும். 4 எம்எல்ஏ வெளில போனாலும் மிச்சம் இருக்காங்க, அதை வச்சு ஆட்சி நடத்திடலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். நம்ம இந்த 118லயே அந்த மார்ஜின்லயே நிக்காம நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 130 மாத்துறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்போ அதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லையே, மற்ற கட்சி எல்லாம் திமுகவா இருக்காங்க, அதிமுகவா இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இந்த கட்சிக்கு வரலாம், இந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இந்த கட்சியில வரலாம், இல்ல சில கட்சிகள் வந்து தாவேக்கா வேணான்னு சொல்லக்கூடிய சில கட்சிகள் வந்து நாங்க உங்க கூட வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவு பண்றாங்க, எதை மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து இங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இந்த அரசியல் பரபரப்புல நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.